நீங்கள் ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கலாம் ஆர் டயபெட்டிக்காக இருக்கலாம். ஆனால் இந்த 3 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட போஸ்ட் மீல் சுகர் லெவல்ஸை நீங்கள் நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம சாப்பாட்டில் எதை முதல்ல சாப்பிட்றோம் எதை கடைசியாக சாப்பிட்றோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆர்டர் ஆஃப் ஈட்டிங்கை மெயின்டைன் பண்ணணும். சாப்பாட்டில் முதல்ல ஒரு கப் அளவாவது காய்கறியை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் ரசம் அது கூட ரைஸ் அண்ட் தென் பருப்பு வகைகள் ஆர் நான்வெஜ் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு போஸ்ட் பிராண்டியல் சுகர் லெவல்ஸ் குறையிறதாக ஆய்வுகள் சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் சாப்பிட வேண்டியது வெஜிடபிள்ஸ். நம்பர் 2, புரோட்டீன் ரிச்சா ஏதாவது ஒரு கண்டென்ட்டாவது உங்களுடைய மீலில் இருக்கும்போது உங்களுடைய போஸ்ட் பிராண்டியல் சுகர் லெவல்ஸ் அகெயின் குறையுது. ப்ளஸ் உங்களுடைய செஷைட்டி இண்டெக்ஸும் இம்ப்ரூவ் ஆகுது. அதாவது சாப்பிட்டோம் அப்படிங்கிற திருப்தி இந்த புரோட்டீன் தான் நமக்கு கொடுக்குது. நம்பர் 3, ஒரு மீலுக்கு அப்புறமும் குறைந்தது 10 to 15 நிமிஷமாவது நார்மலாக ஒரு வீட்டுக்குள்ளேயாவது நீங்கள் நடந்துட்டு இருந்தீங்கன்னா அதனாலேயும் உங்களுடைய போஸ்ட் பிராண்டியல் சுகர் லெவல்ஸ் குறையுது அப்படிங்கிறது ஆய்வுகள் சொல்லுது. ப்ளஸ் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கான மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒன்று தூங்கணும் இல்லை ஏதாவது ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிடணுங்கிற டெண்டன்சி இருக்கும். இதையுமே கட்டுப்படுத்துறதுக்கு இந்த 10 to 15 நிமிஷம் வாக்கிங் போனீங்கன்னா நல்லாவே கண்ட்ரோல் ஆகும்.